என்னடா ஜட்டுவை லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துட்டீங்க. ராஜஸ்தான்காரன் ஜடேஜாவை வச்சு பாண்டியமா 8 போடுற வீடியோ எல்லாம் முடிக்கிட்டு இருக்கான். சிஎஸ்கேல தோனி ரெய்னாக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான பிளேயர்னா அது தளபதி ஜடேஜா தான். ஆனா இப்போ அவரே கொடுத்துட்டீங்களே. ஃபர்ஸ்ட் ஃபாஃபை விட்டீங்க, அதுக்கப்புறம் ரெய்னாவை விட்டீங்க, இப்போ ஜடேஜாவே விட்டீங்களே. சிஎஸ்கேல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா அது ஜடேஜா தான். ஏன்னா தேவைப்படும் போது விக்கெட் டேக்கிங் பவுலிங், சீட்டா மாதிரி ஒரு வேகமான ஃபீல்டிங், அதுவும் அவரோட லெஃப்ட் ஆர்ம் த்ரோக்லாம் பேட்ஸ்மேன் 2வது ரன் ஓடுறதுக்கே பயப்படுவான். இது எல்லாத்துக்கும் மேல எப்பலாம் நமக்கு ரன் தேவையோ அப்பலாம் கரெக்டா வந்து பேட்டிங் ஆடி கொடுக்கிறது தான் ஜடேஜாவோட டாஸ்கே. 2023 அப்போ குஜராத்துக்கும் சிஎஸ்கேக்கும் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. வின் பண்றதுக்கு 10 ரன் தேவை. ஆனா மொத்தமே 2 பால் தான் இருந்துச்சு. அவ்வளவுதான் சிஎஸ்கே தோத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஜடேஜா ஃபர்ஸ்ட் பால்ல 6, 2வது பால்ல 4 அடிச்சு அந்த ஃபைனல்ஸை பயங்கரமா வின் பண்ணி கொடுத்தாரு. இது வரைக்கும் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனல்னா அதான். எமோஷனே காட்டாத தோனியை அன்னைக்கு ஜடேஜாவை தூக்கி செலிப்ரேட் பண்ணாரு. இன்னைக்கு அவரையே தூக்கிட்டீங்களே. எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. எனக்கு ஜடேஜாவோட நாக்ல ரொம்ப ஃபேவரட் எதுனா ஆர்சிபி கூட விளையாடும் போது ஹர்ஷல் பட்டேல் ஒரே ஓவர்ல 37 ரன் அடிச்சிருப்பாரு. அதுதான். அதே மாதிரி உங்களுக்கு ஜடேஜாவோட நாக்ல இது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கே இவ்வளவு ஃபீலிங்னா அடுத்த வருஷம் அவரு போயிட்டா